ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு MW. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த மூவி பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 2025ல ரிலீஸ் ஆன சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் மூவி த ஷ்ரிங்கிங் மேன். இந்த மூவியோட ஒன்லைன் நம்ம எல்லாருக்கும் சூப்பர் பவர் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. அது கிடைக்கிறதுனால அவனுக்கு என்ன பிரச்சனை வருது, அவன் வாழ்க்கையில என்னெல்லாம் ஃபேஸ் பண்றான் அப்படிங்கறதா இந்த படத்தோட ஸ்டோரி. வாங்க இந்த படத்தோட கதை பத்தி பேசலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங்ல கடல்ல ஒருத்தர் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான். அப்போ அவன் போட்டிருக்க ஸ்விம் தண்ணி போடுற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அந்த டைம்ல வானத்தை பாக்குறான். அங்க மேகங்களும் ஒரு மாதிரி வித்தியாசமான வட்ட வடிவத்துல அவன் கண்ணுக்கு தெரியுது. இப்போ உடனே அங்கிருந்து கிளம்பி கரைக்கு வந்துடுறான். இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப மே 2 அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த அன்னைக்கு மே 2. இப்ப நம்ம ஹீரோ அவனோட காரை எடுத்துட்டு அவன் கடைக்கு வரான். அவன் ஒரு ஷிப்யார்ட்ல வேலை செய்யறான். அதாவது கப்பல் கட்டுறாங்க இல்லையா, அவன் ஒரு ஷிப் பில்டர். கப்பல் கட்டித்தர கொடுக்கறதா அவன் வேலை. அப்ப உள்ள போயிட்டு அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் கிட்டலாம் இன்னும் 2 டேஸ்ல இந்த கப்பலோட ஒர்க்கை பினிஷ் பண்ணி கொடுக்கணும், அதுக்குள்ள டிசைன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு போறான். இப்போ அங்கிருந்து கிளம்பின நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு வரான். அங்க அவனுக்கு ஒரு அழகான மனைவியும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. இவங்க 2 பேரையும் கொஞ்சிட்டு இவன் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் எடுத்து சிங்க்ல வச்சுட்டு கழுவுலான்னு பைப்போட டேப்பை நீக்கி விடுறான். அப்போ அதுல தண்ணி கொஞ்ச நேரம் மட்டும் வந்துட்டு அப்புறம் ஆஃப் ஆகிடுது. ஏன்னா அண்டர் கிரவுண்ட்ல தான் ஏதோ வாட்டர் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டேங்கை செக் பண்ணலான்னு அவனோட மனைவி கிட்ட சொல்லிட்டு கீழே போறான். அப்போ அவளோட பொண்ணு ரொம்பவும் எக்ஸைட் ஆகி அப்ப நானும் உங்க கூட கீழே வரேன் அப்படின்னு சொல்லி வரா. சரி வாணி இவளை கூட்டிட்டு போகும்போது இவங்க வீட்டுல ஒரு பூனை ஒண்ணு வளர்த்துறாங்க. அந்த பூனை இவங்க 2 பேருக்கு முன்னாடியே அண்டர் கிரவுண்ட்குள்ள போறதுக்காக ரெடியா நின்றுட்டு இருக்கு. ஆனா இவங்க 2 பேரும் அந்த பூனையை வெளியே வச்சு லாக் பண்ணிட்டு உள்ள போறாங்க. அண்டர் கிரவுண்ட்ல ஒரு மீன் தொட்டி ஒண்ணு இருக்கு. அந்த பூனை அதுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அதை பிடிச்சி தின்றும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை வெளியே வச்சு லாக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஹீரோ அந்த வாட்டர் டேங்க் பைப்பை சரி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு மீன் கூட விளையாடிட்டு இருக்கா. அப்ப இவங்க அப்பாவை பார்த்து ஏன்பா இந்த மீன் ரொம்ப தனிமையா இருக்கு, இங்கேயே வச்சிருக்கோம், நம்ம மேல கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்ல அதுக்காக எவ்வளவுக்கு எவ்வளவு தனிமையா இங்கேயே இருக்கோ அதான் அதுக்கு நல்லது, இப்ப நம்ம மேல கொண்டு போய் வச்சோம்னா நம்ம பூனை சாப்பிட்டுரும், அதனால அது அங்கேயே இருந்துட்டு போகுது, அந்த டேபிள் மேல இருக்க அந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த பொண்ணும் அந்த டிரைவர் எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது அங்க ஒரு ஸ்பைடர் இருக்கு. அதை பார்த்துட்டு அப்பா அங்க பாருங்க ஸ்பைடர் இருக்கு, அதை அடிச்சு கொல்லுங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க அப்பா ரொம்ப தன்மையா இல்லம்மா இந்த ஸ்பைடர் இருக்கிறதுனாலதான் நம்ம வீட்டுக்குள்ள கொசு எல்லாம் வராம இருக்குது, அந்த ஸ்பைடர் நம்ம வீட்டுக்குள்ள வர கொசுவை எல்லாம் பிடிச்சி தின்னுரும், அதனால அது எந்த அளவுக்கு நிறைய ஸ்பைடர் நம்ம அண்டர் கிரவுண்ட்ல இருக்குதோ அந்த அளவு நம்ம கொசு கிட்ட இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து மான்ஸ்டர் வர போகுது, உன்னை கடிக்க போகுது அப்படின்னு சொல்லி அவ பொண்ணு கிட்ட விளையாடுறான். இந்த பொண்ணும் பயந்துட்டே அங்கிருந்து சிரிச்சுட்டே வெளியே வர்றா. அப்போ அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற வைன் பாட்டில் ஒன்னு எடுத்துட்டு அவன் மேல போறான். அதுக்கப்புறம் இங்க 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு எனக்கு திங்கட்கிழமை ஸ்கூல்ல டான்ஸ் காம்படிஷன் இருக்கு, எனக்கு சொல்லி கொடுங்க அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்க அவங்க அம்மாவும் ரொம்ப அழகா அந்த பொண்ணுக்கு டான்ஸ் ஆட சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொமான்டிக்கான இரவா முடியுது. இப்போ மே 5 ஆகுது. அதாவது மே 2ல இருந்து 3 நாளுக்கு அப்புறம் இப்ப நடக்கிறது. நம்ம ஹீரோ இப்போ பாத்ரூம்ல குளிச்சுட்டு வெளியே வரான். வெளியே வந்து அவன் வச்சிருக்க ஷர்ட் எல்லாம் போட்டு பாக்குறான். அப்ப அவன் போட்டிருக்க எல்லா ஷர்ட்டுமே நீளமா இருக்கு. என்ன பண்றதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி இது நீளமா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு அவனோட பழைய ஷர்ட் ஒன்னு எடுத்து போட்டுட்டு ஆபீஸுக்கு போறான். அடுத்து மே 7 2 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அவனோட ஷர்ட் எல்லாம் எடுத்து போட்டு பாக்குறான். அப்போ அவன் 2 நாளைக்கு முன்னாடி போட்ட ஷர்ட் அதுவும் நீளமா இருக்கு. உடனே அதிர்ச்சியில அவன் மனைவி கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி நான் ஷர்ட்டை போட்டு பார்த்தேன், இப்ப அந்த ஷர்ட்டும் நீளமா இருக்கு, எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு சொல்லவும் அதுக்காக நீங்க வந்து வெயிட் லாஸ் ஆகுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு இவன் உடனே வெயிட் லாஸ் ஆனா நான் வந்து என் ஷர்ட் எல்லா பக்கமும் இல்ல சுருங்கணும், அது எப்படி நீளமா போகுது எனக்கு இது புரியல அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரி நீங்க போய் ஒரு நல்ல டாக்டரா செக் பண்ணுங்கன்னு அவனோட வைஃப் சொல்றா. அடுத்த நாள் டாக்டர் செக் பண்ண போறான். அங்க போயிட்டு டாக்டர் இவனை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இவனோட ஹைட் அளவு எடுக்கிறாங்க. அப்போ நீங்க 176 சென்டிமீட்டர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் அவகிட்ட சொல்றாரு. எப்படி முடியும், நான் 180 சென்டிமீட்டர் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு டாக்டர் கடைசியா நீங்க எப்ப ஹைட் அளந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்க அதுக்காக நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் அப்படின்னு சொல்றான். நார்மலா வயசாக எல்லாரும் சுருகிற சகஜம் தான், 4 சென்டிமீட்டர் தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த டேப்லெட் சாப்பிட்டு நிம்மதியா தூங்குன்னு சொல்லிட்டு டாக்டர் அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்பவும் நைட் ஆகும் போதெல்லாம் அவனுக்கு கடல் நீச்சல் அடிக்கும் போது ஏற்பட்ட உணர்வே திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துட்டே இருக்குது. ஆனா இவ பொண்ணு ரொம்பவும் ஹாப்பியா அவ ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டி அவ குட்டி குட்டியா வச்சிருக்கிற பொம்மைகள் கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நைட் அவனுக்கு ஒரு நாள் தூக்க வராம நைட் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவன் மனைவி வந்து உனக்கு என்னாச்சுன்னு கேட்கவும் நான் ஒரு நாள் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும்போது என் தலைக்கு மேல மேகங்கள்லாம் வித்தியாசமான வட்ட வடிவத்தில் தெரிஞ்சு அதே நினைப்பா இருக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த உள்ளுணர்வுல ஏற்படுது, எனக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் தெரியுது, அதனால எனக்கு தூக்க வர மாட்டேங்குது, அதை நினைச்சு அதனால நான் எக்ஸசைஸ் பண்றேன், நீ போய் தூங்குன்னு சொல்லிட்டு விழித்தனமா புல்லப் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ மே 20 ஆச்சு. அவன் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கும்போது அவன் போட்டிருக்கிற வெட்டிங் ரிங் கண்டு கீழே விழுகுது. அப்படியே அதோட துண்டை போத்திட்டு வெளியே வரான். அவன் பார்த்து அவன் மனைவி ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அவன் பார்த்தாவே ரொம்ப சுருங்கி இருக்கிற மாதிரி குறைஞ்சு போயிடறான்.
அதுக்கப்புறம் பயந்து போன இவங்க 2 பேரும் டாக்டர் பார்க்க போறாங்க. அவங்க இருக்கிற எல்லா பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து 164 சென்டிமீட்டர் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்றான். அது எப்படி முடியும்? நான் 180 இருந்தேன், வெறும் 10 நாள் எப்படி நான் வந்து 16 சென்டிமீட்டர் குறைய முடியும்? அது மட்டும் இல்லாம 84 kg இருந்து 60 kg குறைஞ்சிருப்பான். உடனே அவன் மனைவி, டாக்டர் இந்த மாதிரி ஏதாவது வியாதியை நீங்க எங்க பாத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், இல்லம்மா இதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கு, இவரோட ஆர்கன் எல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்ல, எல்லாமே நார்மலா இருக்கு, ஆனா இவர் ஏன் சுருங்குறாரு அப்படிங்கறத எங்களால கண்டுபிடிக்க முடியல, கொஞ்ச நாள் நீங்க இவர் அட்மிட் பண்ணுங்க, நாங்க எங்களால முடிஞ்ச டெஸ்ட் எல்லாம் எடுத்து செக் பண்ணி இவருக்கு என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி இதுக்கு சம்மதிச்சு அவனை அந்த ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல இவனுக்கு அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு ஸ்கேனிங் கீனிங்னு ஏகப்பட்ட டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு மனுஷன் எவனால தான் ஹாஸ்பிட்டல் இருக்க முடியும்? அதனால கோவமான இவன் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தது அவனோட மனைவிக்கு அவனுக்கு பிடிக்கல. வீட்டுக்கு வந்தது, ஹாஸ்பிட்டல் இருந்தீங்கன்னா அந்த நோய் சரியாக இருக்க ஏதாவது பண்ணுவாங்க, நீங்க வீட்டுக்கு வந்தா எப்படி குணவாகுன்னு அவன் டெய்லி சொல்லிட்டே இருக்கா. இப்படியே கொஞ்ச நாள் போக போக பார்த்தா கடைசியில அந்த பூனைக்குட்டி எவ்வளவு சைஸ் இருந்துச்சோ அந்த சைஸுக்கு வந்து சோஃபால உட்காந்துருக்கான். அப்ப அவனோட மனைவி கிட்ட இந்த வீட்டை வித்தரலாம், நம்ம பொண்ணை கொண்டு போய் பாட்டி வீட்டுல விட்டுறலாம், அப்ப அது வர காசை வச்சு நம்ம உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவன் அதுக்கு எதுவுமே பதில் பேசாம டேபிள் மேல இருந்த பூனையவே பார்த்துட்டு இருக்கான். உடனே புரிஞ்சுக்கிட்டு அந்த பூனைனால இவனுக்கு ஆபத்து ஏற்படலாம்னு சொல்லிட்டு அந்த பூனை கொண்டு போய் வெளியே விட்டு வீட்டு லாக் பண்ணிடுறாங்க. இப்போ மே 30 ஆயிடுச்சு. நம்ம ஆளு பூனைக்குட்டி சைஸ் இருந்தவன் இப்ப எலிக்குட்டி சைஸ் ஆயிட்டான். கதவு பக்கத்துல நின்னுட்டு அந்த வீட்டுக்கு வெளியே இருக்கிற பூனைய பார்த்துட்டு இருக்கான். அதுவும் இவனையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்குது. அப்ப ஏதோ சத்தம் கேட்கவும் வீட்டு கதவை யாரோ நீக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போனவன் குடுகுடு வேகமா ஓடி வந்து அவனோட பெட்டுக்கடியில் புந்துக்கிறான். உள்ள வந்தவங்க எல்லாருமே இவன் எந்த பெட்டுக்கடியில் இருக்கானோ அது பக்கத்துல நிக்கிறாங்க. அப்ப அதுல இருந்து ஒருத்தன் ஏன் இந்த வீட்டை விற்கிறாங்கன்னு கேட்கவும் அதுக்கு இன்னொருத்தன், இந்த வீட்டு ஓனர் அம்மாவோட ஹஸ்பண்ட் எங்கேயோ போயிட்டாங்களாமா காணாம, அதனாலதான் குடும்ப சூழ்நிலை காரணமா இந்த வீட்டை விற்கிறாங்கன்னு சொல்லி சொல்றான். கேட்ட அவனுக்கு ரொம்ப கோபமாவும் அதிர்ச்சியாவும் இருக்கு. அதுக்கப்புறம் அவனோட மனைவி வந்ததுக்கு அப்புறம் டைனிங் டேபிள் மேல ஏறி நின்னுக்கிட்டு அவனோட மனைவியை பார்த்து, இது நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச வீடு, இது என் பொண்ணுக்கு தான் சொந்தமாகணும், நீ யாரை கேட்ட விற்கிறேன்னு சொல்லி கோவமா கத்திட்டு இருக்கான். அதுக்காக நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேங்கிறீங்க, டெஸ்ட்டும் எடுக்க மாட்டேங்கிறீங்க, இப்படியே நீங்க இருக்க உங்க நோய் ரொம்ப முத்தி போச்சு பாருங்கன்னு சொல்லி சொல்றான். அதுக்காக நல்லா புரிஞ்சுக்க எல்சா, நான் அவரோட மனைவி பேர் எல்சா நல்லா புரிஞ்சுக்கோ, எனக்கு வந்தது நோய் இல்ல, நான் பாரு நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், சுருங்கிட்டு தான் இருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா இது புரிஞ்சுக்காத அவளோட மனைவி மேல இருந்த அக்கறையில போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திடுறான். இவன் ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால அவளோட மனைவி கொஞ்சமா சத்தமா பேசினதுக்கு இவன் காது கிளியிற மாதிரி ஆகுது. அதனால உடனே நிறுத்து அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்ப உடனே இவன் மனைவியை பார்த்து, ஐயோ மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அழுதுட்டே அந்த இடத்துல இருந்து போயிடுறான். 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத தூரத்துல நின்று அவங்க பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்க அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு அவ விளையாடுறது கட்டி வச்சிருந்த பொம்மை வீட்டுக்குள்ள கொண்டு போய் இவங்களை வர்றா. அங்க குட்டி குட்டியா பொம்மையும் கிச்சனு பெட்ரூம் ஹால்னு நிறைய இருக்கு. அது எல்லாமே அவன் பொண்ணு கட்டினதை நினைச்சு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு, இந்த இடம் நல்லா இருக்கு, இந்த இடம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லி விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காரு. அப்போ பெட்ல இந்த பொண்ணு விளையாடிட்டு இருந்த பொம்மையை அந்த பெட்ல வச்சிருக்கா. அப்போ அவங்க அப்பா அந்த பொம்மையை எடுத்து அந்த பொண்ணு கிட்ட டான்ஸ் ஆட காட்ட மாதிரி காட்டி விளையாடுறாரு. உடனே குஷியான அந்த பொண்ணு இவங்க அப்பாவை பார்த்துட்டு, எப்படி இவங்க அப்பா இவர் அண்டர் கிரவுண்ட்ல மான்ஸ்டர் சொல்லி பயமுறுத்தினாரோ அதே மாதிரி இவ்வளவு மான்ஸ்டர் சொல்லி அவங்க அப்பா பயமுறுத்துறா. ஆனா அவன் குட்டியா இருக்கிறதுனால அவன் காது வலி தாங்க முடியாம போது நிறுத்து அப்படின்னு சொல்லி கத்துறான். உடனே அந்த பொண்ணு ரொம்பவும் சோகமாயிட்டு, அப்பா சாரி தெரியாம கத்திட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி விளையாட்டு இருக்கிறத பார்த்து அவளோட மனைவி ரொம்பவும் சந்தோஷம் அடைகிறா. இப்போ ஜூலை 10 ஆயிடுச்சு. அப்ப நம்ம ஹீரோ நிறைய சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் வச்சு ஏதோ ட்ராப் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல வெளியே விட்ட பூனை எப்படியோ ஒண்ணு அந்த சின்ன டோர் வழியா நீக்கிட்டு உள்ள வந்துருது. பயந்து போன இவன் அந்த பூனை கடிக்க வரும்னு நினைச்சிட்டு ஸ்லிப் ஆகி ஒரு ஊசியா இருக்கிற ஹூக் மேல விழுந்துடுறான். அது அவன் வயித்துல கிழிச்சு அதுல இருந்து ரத்தம் வந்துருது. ரத்த வாசத்துக்கு அந்த பூனை அவனை கடிக்கிறதுக்கு வருது. அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்கிருந்து வேகமா தப்பிச்சு ஓடி போய் அண்டர் கிரவுண்ட்குள்ள மாட்டிக்கிறான். கொஞ்ச நேரம் அப்புறம் அவனோட மனைவி அங்க வந்து ரத்த சிந்தி இருக்கிற அவனோட ஷர்ட்டை பாக்குறான். இதை பார்த்துட்டு அண்டர் கிரவுண்ட்குள்ள போறான். அங்க பூனை இருக்கிறத பார்த்துட்டு பூனை தான் தன்னோட கணவனை கடிச்சு தின்றுச்சுன்னு நினைச்சு கோவப்பட்டு அதை துரத்திட்டு போறான். ஆனா இவன் அண்டர் கிரவுண்டுக்குள்ள ஒரு டப்பாக்குள்ள இருந்துட்டு, எலிசா நான் இங்கதான் இருக்கேன், பூனை என்ன கடிக்கலன்னு சொல்லி கத்துறான். ஆனா இவன் சின்னதா இருக்கிறதுனால இவன் கத்துற சவுண்ட் அவன் மனைவி கேட்கல. இவன் என்ன நினைச்சுக்கிறா, பூனை தான் அவளை கடிச்சு தின்றுச்சுன்னு நினைச்சு அந்த பூனையை துரத்திட்டு வெளியே ஓடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் இன்னும் ரொம்ப சின்னதாயிடுறான். அதுக்குள்ள அங்க இருக்கிற பொருள் துணி எல்லாம் எடுத்து கிழிச்சு அவன் போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒயர் இருக்கிற செம்பு கம்பியை வெளியே எடுத்து அவன் உடம்புல கட்டிட்டு அங்கிருந்து வெளியே குதிச்சு வரான். வெளியே வந்த உடனே அவனுக்கு அந்த வீட்டுல வளர்த்த ஸ்பைடர் இவனை கடிக்கிறதுக்காக வருது. உடனே அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக துணி தைக்கிறதுக்கு வச்சிருக்க ஊசி எடுத்து கையில வச்சுட்டு அங்கிருந்து வேகமா ஓடி படத்தோட ஸ்டார்டிங்ல வாட்டர் டேங்க் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பான். அதுல இருந்து ஒரு டிராப்பா தண்ணி லீக் ஆகிட்டு இருந்துட்டோம். அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க அந்த தண்ணி விழுகிற சொட்டு டிராப்பா விழுகிற தண்ணியில குளிச்சுட்டு அவனோட காயத்தை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அங்கேயே படுத்துக்கிறான். அடுத்த நாள் பார்த்தா இன்னும் சுருங்கிடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழி தெரியாம சுத்தி முத்தியும் தேடி ஒரு சாக் பீஸ் எடுத்துட்டு வந்து அவனோட பேர் பால் அப்படிங்கிறத கரெக்டா அந்த படிக்கட்டு கீழே பார்த்தா தெரியற மாதிரி நல்லா பெருசா எழுதுறான். எழுதி முடிச்சுட்டு ரொம்ப நேரமா அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அங்க யாருமே வராதனால இவனுக்கு ரொம்ப பசி ஏற்படுது. சரி அங்க ஏதாவது இருக்குமா அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ள போனா அங்க இவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி சீஸ் வச்சிருந்த ஒரு எலி டிராப் ஒண்ணு கிடைக்குது. அந்த டிராப்ல ரொம்ப பெரிய பீஸ் சீஸ் ஒண்ணு இருக்குது. அது எறும்பெல்லாம் கடிச்சு தின்ட்டு இருக்குது. இவன் அங்க போயிட்டு அந்த எறும்பு எல்லாம் துரத்தி விட்டுட்டு சீஸ் அதுல இருந்து எப்படி எடுக்கலாம்னு பிளான் போடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஆணி ஒண்ணு கிடைக்குது. அந்த ஆணியை எடுத்துட்டு போயிட்டு அந்த டிராப் மேல போடுறான். ஃபர்ஸ்ட் தடவை போடும்போது லைட்டா அந்த டிராப் நகருது. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டிராப்புக்கு பின்னாடி போய்
நின்றுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை வேகமா தூக்கி போடுறான். அப்ப அந்த ட்ராப் படார்னு அடிச்சு அவனுக்கு அந்த சீஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த சீஸ் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது இவன் துரத்திட்டு வந்த அந்த ஸ்பைடர் மேல இருந்து இவனை பார்த்து கீழே வருது. உடனே அவன் பயந்து போனவன் அவன் வச்சிருக்கிற ஊசியை வச்சு அந்த பக்கத்துல இருக்கிற தட்டியை தட்டுன்னு தட்டுறான். உடனே பயந்து போய் அந்த ஸ்பைடர் போயிருது. இப்படியே விட்டா வேலைக்காகன்னு தெரிஞ்சவன் அந்த ஆணியை எடுத்துட்டு போய் மீன் தொட்டி பக்கத்துல இருந்து ஒரு அட்டைப்பட்டியை குத்துன்னு குத்தி ஓட்ட போடுறான். ரொம்ப நேரமா குத்தி அந்த அட்டைப்பட்டி ஓட்டையாகாதனால பக்கத்துல இருந்த ஒரு வாட்டர் கேட்டல் மூடியில தண்ணி எடுத்து வந்துட்டு அதுல ஒரு துணியை நினைச்சு அந்த அட்டைப்பட்டியை நினைச்சு நொத நாக்குறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப நேரமா குத்தி ஓட்ட போட்டு அதுக்குள்ள போய் படுத்துக்கிறான். இப்போ ஜூலை 15 ஆயிடுச்சு. அப்பவும் அவன் தனிமையிலேயே இருக்கான். அப்ப திடீர்னு அண்டர்கிரவுண்ட்குள்ள யாரோ வர மாதிரி சத்தம் கேட்கவும் உடனே அவனோட ஆயுதத்தை எடுத்துட்டு போயிட்டு அவங்க யாராவது உங்களுக்கு கேட்குமா அப்படிங்கிற விதத்துல ஒலி எழுப்பிட்டே இருக்கான். ஆனா அவங்க பேக்ரவுண்ட்ல இந்த வீட்டு காலி பண்ணிட்டு போறதுக்கு அவன் பொண்ணும் மனைவியும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்ட இவன் ரொம்பவும் சோகம் அடைஞ்சு அண்டர் கிரவுண்ட்ல இருக்க ஒயின் பாட்டில போயிட்டு அந்த ஊசியை வச்சு குத்தி அவன் ஒரு சின்ன பக் ஒன்று வச்சிருக்கான். அந்த மக்கில் அந்த ஒயினை பிடிச்சி குடிச்சிட்டு அங்கேயே படுத்துக்கிறான். அந்த டைம்ல அந்த ஸ்பைடர் எப்படா இவன் சாவான் இவனை கொல்லலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரெடியா இருக்கு. உடனே அங்க இருக்கிற சின்ன பொம்மைங்க கிட்ட போயிட்டு அந்த ஸ்பைடர் என்ன கொல்லலான்னு பாக்குது. அதை நான் இன்னைக்கு கொன்னே தீருவேன், இன்னைக்கு அதுவான ஆனா முடிவு பண்ணிடலாம். டேங்க் மேல நின்றுட்டு இருக்க இவன் அந்த அலுங்காப்புல மேலே ஏறி அந்த ஸ்பைடரை கொல்ல போறான். அப்ப அந்த ஸ்பைடர் இவனை அட்டாக் பண்ண வரவும் கால் தடுமாறி வாட்டர் டேங்க்ல வந்துடுறான். அங்க அந்த மீன் இவனை கடிக்க வர மாதிரி வருது. ஆனா இவன் பக்கத்துல வந்து இவனை பார்த்துட்டு இவன் தான் நமக்கு டெய்லி தீனி போடுறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை விட்டுட்டு போயிருது. அப்ப அவன் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், பரவாயில்ல நம்ம இத்தனை நாள் வளர்த்த நம்ம மீன் நம்மள எதுவும் அடையாளம் கண்டுபிடிச்சு நம்மள எதுவும் பண்ணாம நம்ம கூட இருக்குது, இதுவாவது நம்ம துணைக்கு இருக்குது அப்படின்னு சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் ரெகுலரா அந்த மீனுக்கு அவன் வச்சிருந்த உணவை எடுத்து போட ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த மீன் ஃபுட்டை இவனும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அந்த அன்னைக்கு நைட் ஆகுது. அப்போ அந்த ஸ்பைடர் இவன் எப்ப வருவான் அவனை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இவனுக்காக காத்துட்டு இருக்குது. இவன் அந்த வாட்டர் பாட்டில் மூடியில தண்ணியை எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப அந்த ஸ்பைடரை பார்த்துட்டு அந்த மூடியை கீழே வச்சுட்டு இவன் வச்சிருந்த அந்த ஊசியை வச்சு அதை அட்டாக் பண்ண பாக்குறான். இப்ப அவன் ஸ்பைடர் சைஸ்க்கு ஈக்குவலா இருக்கிறதுனால அந்த ஸ்பைடர் இவனை ஈஸியா அட்டாக் பண்ணலாம்னு நினைச்சு அவன் தைரியமா அட்டாக் பண்ண வருது. இங்கிருந்து தப்பிச்சு ஓடி பாக்குறான். ஆனா அவனை கொண்டு போய் ஒரு செவுத்து காரணம் லாக் பண்ணிட்டு அவனை கடிச்சு திங்கலான்னு ஸ்பைடர் ட்ரை வருது. ஆனா அவன் பக்கத்துல இருக்கிற ஒரு குச்சி கட்டையை எடுத்து ஸ்பைடர் மூஞ்சிலே குத்தி அதுக்கு ரத்தம் வரதுனால வலி தாங்க முடியாம அவனை விட்டுட்டு அந்த ஸ்பைடர் ஓடிடுது. இப்படியே விட்டா இந்த ஸ்பைடர் நம்மள கொன்றுண்டா, நைட்டு தூங்க முடியாது, அதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சவன் அவன் தங்கி இருந்த அட்டைப்பட்டிக்குள்ள இருந்து மேட்ச் பாக்ஸ் ஒன்னு எடுத்துட்டு வரான். கடைசியில் பார்த்தா அவன் தீப்பெட்டி சைஸ் தான் இருக்கான். அந்த தீப்பெட்டி மேல தீக்குச்சி வச்சுட்டு இருக்கிற இடத்துல வேகமா ஓடி போய் பத்த வைக்க ட்ரை பண்றான். ஒரு வழியா 2-3 தடவை ஓடி போய் ட்ரை பண்ணி பத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் எடுத்துட்டு வந்த குப்பைகள் எல்லாம் ஒன்னா சேர்த்தி அதை பத்த வைக்கிறான். அப்புறம் நைட் ஃபுல்லா எரியாது பக்கத்திலேயே உட்காந்துட்டு கூட இருக்கிற பொம்மைகள் கூட பேசிட்டே தூங்கிடுறான். இப்போ ஜூலை 20 ஆகிருச்சு. நம்ம ஹீரோ அட்டைப்பட்டிக்குள்ள தூங்கிட்டு இருக்கும்போது அண்டர் கிரவுண்ட் கதவு நீக்கிட்டு யாரோ வர மாதிரி இவனுக்கு சத்தம் கேக்குது. உடனே அங்கிருந்து வேகமா ஓடி போய் பாக்குறான். இப்ப அவன் எறும்பை விட சின்ன சைஸ்ல மாறி இருக்கான். அப்போ அந்த மேல இருந்து நடந்து வர ஆளோட சத்தம், கால்வடி சத்தம் ரொம்ப அதிகமா கேட்கவும் இவனால அந்த சத்தத்தை காதுக்குள்ள கேட்க முடியாம காதை பொத்திட்டு அங்கேயே மயங்கி விழுந்துறான். கொஞ்ச நேரம் அப்புறம் கண்ணை முழிச்சு பாக்குறான். இவன் ஆசையா அவன் ஃப்ரெண்டா நினைச்சு வளர்த்திட்டு இருந்த அந்த மீனை அங்க தூக்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியே அங்கிருந்து எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இவன் செத்துறான்னு நினைச்சு அப்படிங்கிறது இவனுக்கு புரிய வருது. அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிக்கலாங்கிறதுக்காக பிளான் போடுறான். அங்கிருந்து அவன் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா அந்த அண்டர் கிரவுண்டுக்கு வெளியே ஒரு சின்னதா ஹோல் மாதிரி இருக்கு. அதுல சலடை வச்சு அடைச்சிருக்காங்க. அந்த வழியா தான் அவனால வேக போக முடியும். ஆனா இவன் அங்க போகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டாஸ்க் இருக்கு. நிறைய மலை மேல ஏறி டேபிள் மேல ஏறி தாண்டி குதிச்சு போகணும். இதுக்கு இடையில ஸ்பைடர் வேற இவனை கொல்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என்ன பண்ணுவான்னு நினைச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் சரி இதை விட்டா நம்ம தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டேபிள் மேல கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி வரான். அப்போ அந்த ஸ்பைடர் இவனை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. அந்த டைம்ல இவன் கரெக்டா வந்து இவன் கொல்றதுக்கு பக்கத்துல வருது. வந்து அவன் கொன்று அப்படின்னு நினைச்சிட்டு பார்க்கும் போது ஸ்பைடர் இருந்தா கொசு வராதுன்னு சொல்லி ஒரு சீன்ல சொல்லியிருப்பான். அப்போ கரெக்டா அந்த சிலந்தி வழியில ஒரு கொசு போய் மாட்டிக்குது. அந்த கொசு மாட்டினதுனால ஸ்பைடர் இவனை விட்டுட்டு கொசுவை கடிக்க போயிருது. அதுக்கப்புறம் அங்கிருந்து குதிச்சு மேல போயிட்டு அந்த கம்பி கிட்ட போயிடுறான். ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த ஜன்னல் கம்பி கிட்ட போனாலும் அவனால அந்த கம்பியில இருந்து வெளியே போக முடியல. அவன் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால அதனால வெளியே போக முடியல. அப்ப அங்கேயே படுத்து தூங்கிடுறான். இப்போ ஆகஸ்ட் 7 ஆகுது. அந்த டைம்ல கண்ணு முழிச்சு பாக்குறான். அப்ப அவனை சுத்தி 2 எறும்புகள் வந்து இவனை கடிக்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கு. இப்ப எந்திரிச்ச உடனே அந்த எறும்புகள் பயந்தோடுது. அந்த டைம்ல எறும்பு இவனை கடிச்சு திங்குன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். அப்ப எங்கிருந்து அந்த ஸ்பைடர் வந்து அந்த எறும்பை பிடிச்சி திங்க ஆரம்பிக்குது. பயந்து போனவன் அங்கிருந்து ஓட ட்ரை பண்றான். அப்போ அவனுக்கு முன்னாடி அந்த எறும்பு அந்த ஜன்னல் வழியா பூந்து வெளியே போகுது. இவன் எறும்பு விட சின்னதா இருக்கிறதுனால இவன் அந்த ஜன்னல் கம்பி வழியா வெளியே வந்து தப்பிச்சிடறான். அப்ப இவனுக்கு ஆப்போசிட்ல நின்று அந்த ஸ்பைடர் இந்த ஜன்னல் கம்பி வழியா இவனையும் பாக்குது. இவன் அந்த ஸ்பைடரை கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருக்கான். அங்கிருந்து வெளியே வந்து அவங்க வீட கார்டனுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ செடியில இருக்கிற பனித்துளிகள் எல்லாம் இவன் கண்ணுக்கு ரொம்ப பெரிய துளி மாதிரி தெரியுது. அப்பதான் இவனோட ஒரிஜினல் சைஸே என்னன்னு தெரியுறான். ரொம்பவும் மைன்யூட்டா ஒரு அணு அளவுக்கு குட்டியா மாறிடுறான். அந்த டைம்ல அவனுக்கு முன்னாடி ஒரு பட்டாம்பூச்சி வந்து பறக்குது. அதையே பார்த்துட்டு மேல பாக்குறான். அப்ப வானத்துல நட்சத்திரங்கள் எல்லாம் நிறைய தெரியுது. அதே டைம்ல அவன் பொண்ணும் அவங்க அப்பாவை நினைச்சிட்டு அந்த வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை பார்த்துட்டு இருக்கா. இதோட அந்த கதை முடியுது.